வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கராயன்குளம் பகுதியில் 29 ஏக்கரை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பண்ணை காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி ஏனையன் வீதி முருகண்டி கோயிலில் இருந்து அக்கரையான்குளம் செல்லும் வீதியால் அமைதிபுரம் என்ற இடத்துல காவேட் வீதி ஓரமாகவே இந்த காணி அமைந்திருக்குது. மற்றது அக்கரையான்குளம் வீதியில் மிகவும் பெருமதியான காணியாகவும் ஒருங்கிணைந்த பண்ணைக்கு மிக பொருத்தமான இடத்திலையும் இந்த காணி அமைந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி இந்த 29 ஏக்கர் காணியினுடைய எல்லை பகுதியை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற கிரவல் வீதியாகும். இந்த வீதியால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காணியை சுற்றி பார்த்து கொள்ள முடியும். மற்றது இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஏனையன் வீதி முருகண்டி கோயிலில் இருந்து அக்கராயன்குளம் செல்லுகின்ற வீதியால் அமைதிபுரம் என்ற இடத்துல காவட் வீதி ஓரமாகத்தான் இந்த காணி அமைந்திருக்குது. அதாவது ஏனையன் வீதி முருகண்டி கோயிலில் இருந்து அக்கரையான்குளம் செல்லுகின்ற வீதியால் சரியாக 6 கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் இந்த காணிக்கான தூரம். மற்றது என்னன்னு சொன்னால் காணியில இருந்து அக்கரையான்குளம் இந்த காணியின் பின்பக்க எல்லை பகுதியில இருந்து சரியாக 500 மீட்டர் தூரத்துல தான் குளமும் இருக்குது. மற்றது அக்கரையான்குளம் ஆஸ்பத்திரியும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. மற்றது இந்த காணி தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள். மற்றது இந்த காணியினுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் 29 ஏக்கர் காணி. இது காணிக்குள்ள பயன் தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தால் 15 ஏக்கர் அளவில் 400 கஜி மரம் வைக்கப்பட்டிருக்குது. இந்த மரங்கள் வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகுது. மற்றது கஜி வருமானமாக வருடந்தோறும் 15 லட்சத்துக்கு மேலே வருமானம் கிடைக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. மற்றது படுமரங்கள் என 500 கிட்ட கஜிமரம் வைக்கப்பட்டிருக்குது. மீதமாக உள்ள காணியில கஜிமரங்கள் இருக்கிற பகுதிகளில் ஊடு பயிர் என்று சொல்றது, அதாவது சிறுதானியங்கள், அதாவது பயறு, உளுந்து, கௌப்பி, சோழன் போன்ற பயிர்கள் வைக்கப்பட்டிருக்குது. தற்போது உளுந்து அறுவடை செய்யப்படுகிறது. இலங்கையில தானிய வகையில உளுந்து கிலோ 1000 கிட்ட போகுது. மற்றது காணியை சுற்றி 500 தேக்கு மரம் வைக்கப்பட்டிருக்குது. மற்றது 20 கிட்ட தென்னை மரம் இருக்குது. மற்றது மாமரம், தேசி, நெல்லி மரம் என இருக்குது. மற்றது காணிக்குள்ள தோட்ட வேலையாட்கள் தங்குறதுக்கு என 5 அறைகளை கொண்ட பெரிய வீடு ஒன்று இருக்குது. மற்றது அதுபோல இன்னும் ஒரு வீடும் 2 அறைகளுடன் கிச்சன் அவுட் கோல் என இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குளியல் அறையும் 2 மலசல கூடவும் இருக்குது. மற்றது பெரிய தோட்ட கிணறும் மற்றது 3 குழாய் கிணறுமாக இருக்குது. மற்றது தோட்டங்களுக்கு நீர் வளங்கள் செய்வதற்கு பைப் லைன் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது. மற்றது 29 ஏக்கர் காணியை சுற்றி முள்ளு கம்பி அடிக்கப்பட்டு வேலி நல்ல அறிக்கையாக இருக்குது. மற்றது மிருகங்கள் ஏதும் காணிக்குள்ள வராதவாறு காணியை சுற்றி பாதுகாப்பு வாய்க்கால் வெட்டப்பட்டிருக்குது. மற்றது இந்த காணிக்கு மின்சார வேலி அமைப்பதற்கான அனுமதிகள் இருக்குது. நீங்கள் விரும்பினால் மின்சார வேலிகளை அமைத்துக் கொள்ள முடியும்.
இந்த காணியினுடைய விலையை பார்த்தோம் என்று சொன்னால் 1 ஏக்கர் 25 லட்சம் என கூறப்படுகிறது. விலையும் பேசி தீர்மானிக்க கூடியதாக இருக்குது. மற்றது நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கதைச்சு பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். காணி தொடர்பான அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல உங்களுடைய காணிகள் வீடுகளை விற்பனை செய்ய வேண்டுமாயின் காணியினுடைய மதிப்பீட்டுக்கு அமைய குறித்த காலத்துக்குள் ஒப்பந்தம் செய்யப்பட்டு தரமான சேவையினை இம்மால் வழங்க முடியும். மற்றது இப்போதான் நீங்கள் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றது வன்னி நிலையத்தினுடைய ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நன்றி வணக்கம் அவர்களே. இதுபோல மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.